அது சீக்ரெட் அனாலிசிஸ் நீங்களும் ஆகலாம் ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்த கண்டென்ட் தான். நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட வந்து அது நான் இவ்வளோ நாள் கோல்டு எடுத்து நம்ம டைமண்டாக மாற்றிட்டோம், டைமண்ட் மெமரிஸாக மாற்றிட்டோம், அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரி அது உண்மையிலே ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேக் பிரேக் அவுட், ட்ராப் பிரேக் அவுட்டில் பை பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கான்செப்ட் ஒன்று. இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது என் கிளாஸில் கொடுக்குற ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஏன்னா ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்து நம்மகிட்ட கேட்டிருப்பாரு, இவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்கேன், இவ்வளோ இதுக்கான கரெக்டான ஒரு பிளான் போட்டு கொடுங்க, ஏன்னா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராப்பர் பிளானு அது எப்படி பாசிபிள் இல்லையா அப்படிங்கிற ஃபுல் கான்செப்டையும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் உமன் ட்ரேடரில் வந்து ஏதாவது ஒரு உமன் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்க போகுது. ஏன்னா போன வருஷமும் நம்ம பண்ணோம், இந்த வருஷம் அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். வாங்க பார்க்கலாம் டீட்டெயில். அதாவது உங்களுக்குலாம் ஃபீலாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி, மெம்பர்ஷிப் வீடியோ அப்படிங்கிறது வந்து நான் இப்படி தான் பேசுவேன், நார்மல் வீடியோவில் கடன்னு பேசுகிற மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு கேட்டுக்கங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க, கண்டிப்பாக ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படிங்கிற கணக்கு தான். அதைத்தான் எல்லாரும் பண்ண செஞ்சாங்க. ஸோ லாங்காக தான் போக போகுது, முடிந்தால் பாருங்கள், இல்லைனா அப்படி இப்படி தூக்கி தூர போட்டு போயிருங்க. கரெக்டாக ஒன்று. ரெண்டாவது விஷயம் பாருங்களேன், நம்ம வந்து புரோக்கரில் எந்த புரோக்கர்லாம் எடுத்துக்கோங்க, அந்த புரோக்கரோட சார்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. என்னைக்காவது ஏன் அதை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாரும் என்ன பண்ணுவோம், இப்போ நானே பண்ணுவேன். சரி, அதை இதை எடுத்து இதை எக்ஸிட் பண்ணிட்டு, ஏதாவது இதை டெலிட் பண்ணிட்டு நமக்கு தேவையான இண்டிகேட்டரை வேற இண்டிகேட்டரை ஆட் பண்ணி வச்சுப்போம். கரெக்டாக? ஆனால் ஏன் அதை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லை யாரோ ஒருத்தங்க ஒரு பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரோ இந்த சார்ட் பார்க்குறாங்க, ஓகேங்களா, எந்த இடத்துல பையர் அப்பியர் ஆகுறாங்க, சரி, அதாவது எந்த இடத்துல பையர் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த சார்ட் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு டிஃபால்ட்டாக அவங்களுக்கு வந்து சார்ட் அப்படிங்கிறது வந்து தேவைப்படாது. இது வந்து ப்ரைஸ் தான். கரெக்டாக? இது வந்து இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து கோல்டு, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அனலிசிஸ் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறதுல எதையுமே இதில் டிஸ்கிரைப் பண்ண போகிறது இல்லை என்பதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரியா? இது பாருங்களேன், இது வந்து ஒரு ப்ரைஸ் தான். சரி, இது வந்து ஒரு ப்ரைஸ் தான். பட் இதை வச்சு தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, உண்மையிலே எவ்வளோ பையர்ஸ் அப்பியர் ஆகிறாங்க, எவ்வளோ செல்லர்ஸ் அப்பியர் ஆகிறாங்க அப்படிங்கிறத இதை வச்சு தான் டிசைட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். சரி, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறோம். இந்த இடத்துல வந்து அந்த ஹோட்டலோட ப்ரைஸை பார்த்து, சரியா, அதாவது அந்த ஹோட்டல் உள்ள மெனுவில் என்ன ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த ஹோட்டலுக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை, வெளியே இருந்து பார்க்குறீங்க, உள்ள வந்து ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, ஃபுல் க்ரௌடாக இருக்கு அப்படிங்கிறத வச்சு டிசைட் பண்ணுவீங்களா? சரி, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பேசிக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வெளியே இருந்து பார்க்குறீங்க, ஒரு 100 பேர் அது உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 பேர் இல்லை, ஒரு 20 பேர் 30 பேர் சாப்பிட்டு இருந்தாலும், ஓகே, 30 பேர் இவ்வளோ இதாக சாப்பிட்றாங்களா, அப்போ வந்து கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உள்ளே போய் சாப்பிடுவீங்க. உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிரியாணியோட ரேட்டு 350 ரூபா 400 ரூபா அப்படிங்கிறது தெரிய வரும். கரெக்டாக? 400 ரூபா இருந்தாலும் நீங்கள் அந்த 400 ரூபாங்கிற ப்ரைஸை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஏன் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? ஏன்னா அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, ஓகே, அந்த வந்து பொருள் வந்து தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், டிமாண்ட் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை அக்செப்ட் பண்ணிடுங்க. அப்போ இந்த டிமாண்டு சப்ளைங்கிற வார்த்தைலாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு புரியுதுங்களா? பட் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், இது ஜஸ்ட் பிரைஸ் தான். ஓகே, அதாவது $5000, $4000, $3000, நிஃப்டி 25,500, 26,600 அப்படிங்கிறது வந்து வெறும் பிரைஸ் தான். அப்போ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க, பிரைஸை பார்க்க மாட்டாங்க, பேசிக்கா வால்யூம் தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல அந்த பிரைஸ்ல எவ்வளவு வால்யூம் அக்யூர் ஆகுது, அந்த பிரைஸ்ல எவ்வளவு வால்யூம் அக்யூர் ஆகுது இப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது தெளிவா வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ வால்யூம் தான் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸை மூவ் பண்ணுறது யாரு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். ஆல்ரெடி நம்ம இந்த சீக்ரெட் அனாலிசிஸ் மெம்பர்ஷிப்ல ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டோம். ஒன்று. இப்போ இதை வச்சு எப்படி இதை அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒரு வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரோடு வந்து இப்படி இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி கீழே இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கார்லையோ இல்லை ஒரு பைக்லையோ வந்து ட்ராவல் ஆகிறேன். ஓகே, ஒரு கார்லையோ இல்லை ஒரு பைக்லையோ ட்ராவல் ஆகிறேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து இங்கே ஏறும்போது, ஓகே, இப்படி ஏறும்போது தெளிவாக புரிஞ்சுங்க, இப்படி ஏறும்போது நான் ஃபியூவல் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து நான் காசு வந்து நிறையா கொடுத்துருப்பேன். ஆனால் மார்க்கெட்டில் இப்போ காருங்கிறது மேலே நோக்கி மூவ் ஆகும். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபியூவல் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது.
நார்மல் நார்மலா சரியா நார்மலா என்ன ஃபியூல் தேவைப்படுமோ அந்த ஃபியூலை கன்சியூம் பண்ணால் போதுமானது சரியா. அப்போ அதை மட்டும் கொடுத்துருவேன். பட் இந்த இடத்துல நான் ஃபியூயல் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூயல் கொடுக்க தேவைப்படாது. ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து பிரேக் பிடிக்காமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபால் ஆகிட்டு போகுது. ஸோ இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் வால்யூம் மேலே போகுதோ சரியா எப்போல்லாம் வால்யூம் மேலே போகுதோ சரியா மேலே போகுதோ அப்போல்லாம் மார்க்கெட் மேலே போகணும். ஏன்னா இங்கே வால்யூம் மேலே போயிருக்கு. இந்த ஃபியூயல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணது வந்து வால்யூம் தான். ஓகேவா, வால்யூம் தான். இந்த வால்யூம் மேலே போயிருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல வால்யூமும் ஈக்குவலாக இருக்குது, அதாவது ஃபியூயலும் ஈக்குவலாக இருக்குது, என்னுடைய இதுவும் ஸ்டேபிளாக இருக்குது, இது ரோடும் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போது வால்யூம்ங்கிறது ஒரே சேம் இடத்துல சேம் ப்ரைஸ்க்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஓகே, நான் சார்ட்லாம் பார்க்கல, சும்மா நடத்து வரேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு சைடு வேஸாக தான் இருந்திருக்கும். கரெக்டாக இங்கே பாருங்கள், எடுத்து பார்த்துடலாமா, தெளிவாக இருக்கா இந்த இடத்துல. அப்போ வால்யூம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அது சைடு வேஸாக தான் இருக்க போகுது. இப்போ வால்யூம் ஸ்பைக் ஆகுது, அதாவது மார்க்கெட் வந்து வால்யூம் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டும் மேலே போகுது, மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, வால்யூம் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டும் மேலே போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இல்லை வால்யூம் வந்து ஸ்லைட்லி கம்மிங் டவுனில் இருக்குது, அதாவது கீழே வந்துக்கிட்டே இருக்குது சரியா, கீழே வந்துக்கிட்டே இருக்குது, அந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழே விழுது. ஏன் உங்களுக்கு வந்து இங்கே ஃபியூயல்லாம் கிடையாது, தேவைப்படாது, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டுங்கிறது கீழே வரப்போகுது. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஓகே, எனக்கு நமக்கு இந்த ட்ரா பண்ணுறது தான் கொஞ்சம் பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோமே. ஓகே, பட் ஆனால் இதை வச்சு நான் எப்படிப்பா அனலைஸ் பண்ணுறது, ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை வந்து நான் வந்து ட்ராப் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 லைன் போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ட்ராப் பண்ணுறது வராதுங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சரியா. 2 லைன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே வந்து வால்யூம் வந்து ஸ்பைக் ஆகுது. ஓகே, அங்கே வந்து வால்யூம் ஸ்பைக் ஆகுது, கேண்டலும் இப்படி வந்துருச்சு, இது ப்ராப்பர் பை. ஓகேவா, திருப்பி இன்னொரு வால்யூம் இதோட இன்க்ரீஸ் ஆயிருச்சு, இது இங்கே வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து கம்மியாகுது, ஆனால் இது இந்த கேண்டில் வந்து பை ஆகுது. அப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடியது வந்து ஃபேக் பிரேக் அவுட். ஓகேவா, ஃபேக் பிரேக் அவுட், தெளிவாக புரிஞ்சுங்க. பட் இதே இடத்துல இது கீழே வராமல் இதுவும் மேலே ஏறுது அப்படிங்கிறது இது கரெக்டாக ட்ரெண்டாக ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம் சரியா. நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள்லேயே காமிச்சிடுறேன். ஓகே, லைவ் எக்ஸாம்பிளே காமிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஓகே, இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு வந்து வால்யூம்ங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்க்கெட் பை ஆயிருக்கு. இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் மார்க்கெட் பை ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதை நீங்கள் கீழே வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதைத்தான் உங்களுடைய டோஜி, ஹேமர், இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து இதைத்தான் மீன் பண்ணும். இதுக்கு பிஹைண்டில் தான் இதனால தான் நான் கேண்டலிஸ்டிக் பேட்டர்ன்லாம் பார்க்குறதுன்னு வச்சுக்கோமே. அது தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது தேவைப்படாது. ஓகேவா, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகே, இது எனக்கு ட்ராப். ஓகே, அதாவது இது டைம் ஃப்ரேமை பொறுத்து மாறுபடும். நான் இப்போ 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன், இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது மாறுபடும், 30 மினிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது மாறுபடும், டே வச்சிருந்தீங்கன்னா அது மாறுபடும், மந்த் வச்சிருந்தீங்கன்னா மாறுபடும். நான் நிஃப்டிலையும் காமிச்சிருன்னு வச்சுக்கோமே இதே. ஓகே, கோல்டு ஹை வாலட்டிலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த இடத்துல பாருங்க சேம் கான்செப்ட். இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தெரியுதுங்களா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் மார்க்கெட் செல் ஆயிருக்கு. அப்போ இந்த செல் நமக்கு தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா இந்த செல் நமக்கு தேவைப்படாது. பிகாஸ் தே ஆர் கோயிங் டு ட்ராப், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ட்ராப் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதே இந்த இடத்துல பாருங்களேன், வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ நான் இந்த ட்ரேடை பிடிக்கணுமா இல்லை இந்த ட்ரேடை பிடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ட்ரேடை பிடிக்கக்கூடாது, இந்த ட்ரேடை தான் பிடிக்கணும். சரியா, கான்செப்ட் புரிஞ்சா, சிம்பிளாக இருக்கா. ஒன்று நிஃப்டிக்கு வந்துடுறேன் சரியா, நிஃப்டிக்கு வந்துடுறேன். இங்கே பாருங்க, வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரியா, நான் எடுத்து வச்சிருக்கேன், முன்னாடியே எடுத்து வச்சதுதான். பட் ஏன்னா லைவ் அனலைசிஸ் பண்ணக்கூடாது நிறையா இருக்குல்ல. வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கேயுமே பாருங்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கலாம் சரியா, திஸ் இஸ் கோயிங் டு பி ட்ராப், சம்வேர் இட் இஸ் கோயிங் டு பி ட்ராப். கரெக்டாக இதை மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இங்கேயுமே மார்க்கெட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல கீழே வந்திருக்கு தெரியுதுங்களா, கீழே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் இங்கே செல் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஏன் லாஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஒன்று, இப்போ இங்கே பாருங்க, ஓகே, இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரியா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல நான் செல் என்ட்ரி எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நான் எடுக்கக்கூடாது. அப்போ நான் என்ன என்ட்ரி எடுக்கணும், பை என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும், பை ஆப்பர்ச்சுனிட்டியாக வெயிட் பண்ணணும், பை என்ட்ரி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் திருப்பி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மார்க்கெட் மேலே போகுது, தெரியுங்களா. இப்போ இது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே, இது ஒரு சொன்ன மாதிரி பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே, சும்மா ரேண்டமாக எடுத்த சார்ட் வச்சுக்கோங்க, பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருந்துருச்சு. ஓகே, அது வரைக்கும் மார்க்கெட் சைடு வேஸ் சரியா.
நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வரைஞ்சாலும் சரி, இங்கே வரைஞ்சாலும் சரி, எப்படினாலும் வரைஞ்சிங்க, உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் வரைஞ்சிங்க ஒன்று. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் பை ஆகுது, நான் என்ட்ரி எடுத்துடலாம். பட் ஓகே, இந்த இடத்துல அகைன் அது நெக்ஸ்ட் டே ஓப்பன் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, பட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதே சேம் கான்செப்ட் தான் டிக்ரீஸ் இருக்கும். டிக்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் ஃபால் ஆகணும். டிக்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செல் ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் இதை என்ட்ரியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் நிஃப்டியை போட்டு பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், நீங்கள் நார்மலாக நிஃப்டி அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா, இப்போ ட்ரேடிங் வியூவில் காமிக்கணும்னு வச்சுக்கோமே, நிஃப்டி அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட புரோக்கர் அப்படிங்கிறத எடுத்து பாருங்க. இது காமிக்கக்கூடாது, ஆக்சுவலாக காமிக்கக்கூடாது. ஏன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து வால்யூம் கிடையாது. ஓகே, இண்டெக்ஸை வந்து உங்களால் டேரெக்டாக பையோ செல்லோ பண்ண முடியாது. பட் இது ஆஸ் பர் த கேண்டில்ஸ் இது காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் பர் த கேண்டில்ஸ் இது காமிக்குது, பட் இது காமிக்கக்கூடாது. ஸோ ட்ரேடிங் வியூவில் காமிக்கிற வால்யூம் நம்பாதீங்க. ஸோ உங்களுடைய புரோக்கரில் காமிக்கிற இதை வந்து நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், இங்கே நிறைய ட்ரேடிங் குருக்கள், அதாவது யாரும் கிளாஸ் எடுக்கிறவங்க, 50,000 60,000 1 லட்சம் கிளாஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கான்செப்டை வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து என்றைக்குமே ஆப்ஷன் சார்ட் பார்க்கக்கூடாது, இனிமேல் நிஃப்டியோட ஸ்பாட் தான் பார்க்கணும். இப்போ நம்ம மக்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மக்களுமே பாருங்களேன், 25,560 சப்போர்ட் இருக்கு, 25,820 சப்போர்ட் இருக்கு. இந்த லெவல்ஸ் எதங்க மீன் பண்ணுது, எதுலங்க இந்த லெவல்ஸை மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாரும் 99% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து நிஃப்டியோட இண்டெக்ஸை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. என்ன மாதிரி ஒரு சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் மட்டும் பார்த்தால் போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க உண்மையிலே ஒரு இண்டெக்ஸ் அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது ஆப்ஷனும் கிடையாது, இண்டெக்ஸும் கிடையாது. நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர். ஏன் ஃபியூச்சரை தான் பையும் செல்லும் பண்ண முடியும். அப்படி ஃபியூச்சரை பார்க்கல அப்படின்னா ஆப்ஷன்ல கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷன் ரெண்டையும் சேர்த்து வச்சு கமெண்ட் பண்ணிக்க போறீங்க. ஓகேவா, ரெண்டையும் பார்க்க முடியும். ஒன்று பாருங்க, ஒன்று நிஃப்டி ஃபியூச்சர் பாருங்க, அப்படிலாம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்க, ரெண்டோட வால்யூம் வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸ் அதாவது டேரக்டா நமக்கு வந்து நிஃப்டியோட ஸ்பாட்டை வந்து பையோ செல்லோ பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஒரு டிரைவ்ட் நம்பர். அதனால தான் அதை டெரிவேட்டிவ்னு சொல்றோம். அது டிரைவ்ட் நம்பர் தான். டிரைவ்ட் ஃப்ரம் நம்பர் ஃப்ரம் வேர் நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்க? ஹெஸ்ட் பர்பஸ் தான், ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பேசிக்காக நீங்கள் இதை ஹெச் பண்ற பட்சத்தில், ஓகே, இதை நீங்கள் வந்து மேலையும் கீழே ஹெச் பண்ற பட்சத்தில் ஃபியூச்சரோட ஸ்பெகுலேஷனுக்கு படி அதுக்கு ஏற்றபடி இதோட பிரைஸ், அதாவது நிஃப்டி ஸ்பாட்டோட பிரைஸ் மூவ் ஆக போகுது, அப் ஆக போகுது, டவுன் ஆக போகுது. அப்போ எதை பார்க்கணும்? நிஃப்டி ஸ்பாட்டே பார்க்கணும். ஸ்பாட்ல வால்யூம் இருக்க போதா, இதை ஸ்பாட்டா பார்த்து அனலைஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு நான் கால் ஆப்ஷன் எடுப்பேன். ஆனால் எனக்கு வந்து புட் ஆப்ஷன்ல ப்ரீமியம் ஏறிட்டு இருக்கும். ஓகே, ஏன் ஏறுது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு புரிஞ்சுங்க. ஆனால் நீங்கள் இதே சேம் டைம்ல ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். சரியா, நிஃப்டியோட ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். புரோக்கர்ல மார்க் செஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, புரோக்கர்ல மார்க் செஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெளிவாக காமிக்க முடியவில்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வால்யூமோட கான்செப்ட் புரிஞ்சு, இப்போ இது என்ட்ரி எக்ஸிட் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. இதில் வந்து ஒரு 4-5 ஃபேஸ் இருக்கு. சரி, 4-5 ஃபேஸ் இருக்கு. இந்த மார்க்கெட், அதாவது சைடு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ட்ரெண்டி மார்க்கெட், மேனிப்புலேஷன் மார்க்கெட், சைடுவைஸ் மார்க்கெட், இதெல்லாம் எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறது, இது எப்போ நடக்கும், இப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ரிமைனிங் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து 8 பார்ட் வரைக்கும் போட்டிருப்போம். இது 9வது பார்ட். ஓகேவா, இப்போ கான்செப்ட் வந்துடும். XAUUSD தேவைப்படாது, கான்செப்ட் வந்துடும். சரியா, அதாவது என்கிட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கு. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வச்சுங்க, நான் நிறைய ட்ரேடை ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக எலிமினேட் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கு. நான் வந்து இது எப்படி ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகே, எப்படி கொண்டு போகிறது? இப்போ நான் வந்து அவருக்கு என்ன பண்ணேன், ஒரு 5 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா பெர் ஆனம் அப்படிங்கிற ஒரு இதை, சரி, 5 லட்ச ரூபா பெர் ஆனம் அப்படிங்கிறது ஒரு கோல். 2 லட்ச ரூபா கேபிட்டல், ஓவரால் கேபிட்டல் 2 லட்ச ரூபா. இப்போ வந்து 5 லட்ச ரூபா வந்து நம்ம வருஷத்துக்கு அர்னிங்ஸ் எடுக்கணும். 5 லட்ச ரூபா கம்மி ராகுல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா வச்சு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா எடுத்தீங்கன்னா பெரிய ஆளு. ஆனால் பெரிய பெரிய யூடியூபர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அங்கே போய் கேட்டுக்கங்க, ட்ரேடிங் எப்படி இருக்கும், 5 லட்ச ரூபா பாசிபிளா இல்லையா? ஏன்னா மேக்ஸிமம் இங்கே எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 10%லேருந்து 12% தான். இப்போ 5 லட்ச ரூபாங்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 150%. ஸோ திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் திஸ் பிஸ்னஸ். நீங்கள் வேணா நினைக்கலாம் ப்ராஃபிட் எடுத்துடலாம், 5 லட்ச ரூபா எடுக்கலாம், நான்லாம் ஒரே மாசத்துல எடுத்துரும் ப்ரோ, அடுத்த மாசம் என்ன ப்ரோ ஆவீங்க கேட்க தோணாதா? சரி, ஒரே மாசத்துல எடுத்துரும் ப்ரோ, நான் 2 நாள் 2 லட்ச ரூபா 2 நாள் எடுத்துரும் ப்ரோ, அடுத்த 2 நாள் என்ன ப்ரோ ஆவீங்க? அப்போ ஸோ லாங் டேர்ம் பிசினஸ் அப்படிங்கிறோட கான்செப்ட் இங்கே புரிஞ்சுங்க. அதுவும் ஆப்ஷன் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் பிசினஸ். கரெக்டா? ஏன்னா நிறைய பேர் இங்க நிறைய காசை நம்பி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்று, இப்போ வந்து 5 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு வந்து என்ன கணக்கு அப்படின்னா, எனக்கு வந்து 50,000 ரூபா பெர் மந்த். ஓகே, நான் இதுவுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, இதுவுமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறது 50,000 ரூபா பெர் மந்த்து. ஆக்சுவலாக 50,000 ரூபா பெர் மந்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து 12 மாசமா எடுக்காம 10 மாசமா தான் எடுத்திருக்கேன். ஏன் 10 மாசமா எடுத்துக்கிறேன்? ஆல்ரெடி நம்ம 2 மாசத்தை கடந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பர்பஸ்க்காக நான் 10 மாசமா எடுத்துக்கிறேன். பட் 2 மாசம் ஒரு வேளை எனக்கு எக்ஸ்ட்ரா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா எனக்கு இன்சென்டிவ் மாதிரி வச்சுக்கோமே. ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க, இன்சென்டிவ். ஸோ அப்போ இந்த கடைசி 2 மாசத்தை விட்டுருங்க. ஒருவேளை நீங்க நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபாலோ பண்றீங்க, இல்ல இந்த மார்ச்சுக்கு அடுத்த மார்ச் ஃபினான்ஷியல் இயர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்சென்டிவ் கணக்குல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட டார்கெட் கணக்கு வரும். சரியா? டார்கெட் அப்படிங்கிற வார்த்தை எங்க வருது பாருங்க, 50,000 ரூபா பெர் மந்த். இந்த 50,000 ரூபா பெர் மந்த் வந்து நான் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டிவைடட் பை 65 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, ஏன் 65? நிஃப்டியோட லாட் சைஸ் 65. நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் பிடிக்கணும்? 769 பாயிண்ட் பிடிக்கணும். நான் வந்து 770 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகரா வச்சுக்கிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். 770 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகரா வச்சுக்கிட்டேன். இப்போ இதோட நமக்கு ஒரு மாசத்துக்கு ட்ரேடிங் டேஸ் என்ன? 22 ட்ரேடிங் டேஸ். கரெக்டா? 22 ட்ரேடிங் டேஸ். ஒரு நாளைக்கு 34.96 பாயிண்ட், அதாவது 35 பாயிண்ட் கிட்டத்தட்ட நான் பிடிக்கணும். ஒரு நாளைக்கு 35 பாயிண்ட் நான் பிடிச்சேன், கன்சிஸ்டண்டா 35 பாயிண்ட் பிடிச்சிட்டேன் அப்படின்னாலே நான் வந்து 2 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு 2 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு 35 பாயிண்ட் பிடிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா ஈஸியா பிடிக்க முடியும். 2 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு நான் எவ்வளவு எடுப்பேன்? 5 லட்ச ரூபா அப்படிங்கிற வருமானம் வந்து வருஷத்துக்கு எடுப்பேன். கரெக்டா? 35 பாயிண்ட். இப்போ இந்த 35 பாயிண்ட் தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் ஒரு லாட்ல பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு லாட்ல பண்ண போறது கிடையாது. எல்லாரும் யூஸ் 1% ஆஃப் யுவர் ரிஸ்க், 1% ஆஃப் யுவர் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு லாட் எடுக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. கரெக்டா? 10,000 ரூபாய் தேவைப்படுது. நம்ம வந்து ஒரு 30,000 ரூபாய் கேபிட்டல் மட்டும் இங்க அக்குமுலேட் பண்ணிக்க போறோம். இந்த அக்குமுலேஷன் வார்த்தையை புரிஞ்சுங்க. சரியா? 30,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் மட்டும் அக்குமுலேட் பண்ணிக்க போறோம். 30,000 ரூபாய் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துங்க. சரியா? 30,000 ரூபாய். இப்போ இதை வச்சு நான் 3 லாட் எடுக்க போறேன். இதுலயுமே 2 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒருவேளை எஸ்எல் பெருசா இருந்துச்சுன்னா ஒரு லாட் சைஸ், எஸ்எல் கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு லாட் சைஸ். இதுதான் நம்ம கிளாஸ்ல எடுப்போம்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் வேற கான்செப்ட். 3 லாட் அப்படிங்கிறத வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ 3 லாட்டுக்கு வந்து டார்கெட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1:2. 1:2 அப்படின்னா 15 பாயிண்ட் எஸ்எல், 30 பாயிண்ட் டார்கெட். 10 பாயிண்ட் எஸ்எல், 20 பாயிண்ட் டார்கெட். இப்போ நான் வந்து என்ன நிறைய ட்ரேட்ஸ் எலிமினேட் பண்றேன், குவாலிட்டி ட்ரேட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். என்ன ட்ரேட்ஸ்? 15 பாயிண்ட் எஸ்எல்ல 30 பாயிண்ட் டார்கெட் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா வெறும் 5 பாயிண்ட் எஸ்எல்ல 500 பாயிண்ட் பாசிபிள் நம்ம மார்க்கெட்ல. லாஸ்ட் தேர்ஸ்டே எடுத்துக்கங்களேன், வெறும் 33 ரூபா எடுத்தது 800 ரூபா போயிடுச்சு. இது எல்லா நாளும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. பட் நீங்க ஒரு மெத்தடா ஃபாலோ பண்றப்ப இது ஈஸியா கிடைக்கும். இப்போ 15 பாயிண்ட் எஸ்எல் டு 30 பாயிண்ட் டார்கெட் இன்ட்ராடே என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள். இதுலயுமே நீங்க வந்து இம்பார்ட்டன்டா ட்ரெயிலிங் எஸ்எல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், ஃபிப்பா இருக்கலாம், விவாப்பா இருக்கலாம், இல்ல வந்து வேற ஏதாவது 50 ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், எதா இருக்கலாம். சரியா? இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. இப்போ சரியா? இப்போ மெயின் கான்செப்ட்டுக்கு வருவாங்க. 1:2 அப்படிங்கிறது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிளான் தான் போட்டேன். பட் நான் இப்போ 2 பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் கொடுக்கும்போது 1 தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து 15 சக்சஸ், அதாவது ஒரு 22 ட்ரேடிங் டேஸ்ல 15 சக்சஸ் ட்ரேட் பண்றேன். சரியா? 15 சக்சஸ் ட்ரேட் பண்றேன். வெறும் 15 நாள் நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன். வெறும் 15 ட்ரேட் நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன். எவ்வளோ? 3 லாட் நான் எடுக்கிறேன். கரெக்டா? எனக்கு எவ்வளோ? 30 பாயிண்ட்ங்கிறது என்னுடைய டார்கெட் பாயிண்ட். கரெக்டா? 30 பாயிண்ட்ங்கிறது என்னுடைய டார்கெட் பாயிண்ட். எடுத்து பாருங்க, 1350 பாயிண்ட் வரும். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், 1350 பாயிண்ட். இதுல நான் 7 ட்ரேடிங் வந்து லாஸ் ஆயிடுறேன். என்ன? 7 ட்ரேடிங், அதாவது 7 டே வந்து நான் லாஸ் ஆகிறேன். கரெக்டா? 7 டே அப்படிங்கிறது நான் லாஸ் ஆயிடுறேன். அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 315 பாயிண்ட் இருக்கும். சரியா? ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நமக்கு வந்து 2 செஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன் அப்படின்னு 2 செஷன் இருக்கு. இப்போ இந்த 2 செஷன், ஓகே, அந்த 2 செஷனை பத்தி தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்பப்போ எந்த செஷன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 செஷன் இருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க வீடியோ பார்த்ததுக்கான எஃபெக்ட்டுக்கு நான் ஒரு இது கொடுக்கணும்ல, கொடுத்துருவோம். அதுக்காக. சரியா? 2 செஷன் இருக்கு. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்னென்ன செஷன், என்னென்ன டைமிங்ல இருக்கு, எப்பப்ப இருக்கு, எதனால இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துரும் ஒண்ணு. சரி, அப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்த ட்ரேட் முடிச்சிடறேன். எனக்கு செகண்ட் செஷன்ல, ஏன்னா மேஜர் ஆஃப் த ட்ரேடர்ஸ், சரியா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் லாஸ் ஆகிறது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் 10,000 ப்ராஃபிட் இருப்பான். ரெண்டாவது ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல -10,000 இருப்பாங்க. இதுதான் கணக்கு நார்மலா. ஏன்னா எல்லாரும் சார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கும் போது பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தா, அதனால எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும் வச்சுக்கோங்க. எதுவுமே ப்ரீ ரெக்கார்ட்லாம் கிடையாது. பட் 2 செஷன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல இதை முடிச்சிட்டேன். செகண்ட் செஷனுக்கு இங்க வரேன். இங்க வந்து எனக்கு 15 ட்ரேட் லாஸ். சரியா? 15 ட்ரேட் லாஸ். 15 ட்ரேட் லாஸ்ங்கிறது வந்து பாத்துக்கங்க, அங்க வந்து 15 ட்ரேட் ப்ராஃபிட், இங்க வந்து 15 ட்ரேட் லாஸ். சும்மா சின்ன மேட்ச் தான். நீங்க கேம்பிளே பண்ணாலும் ப்ராப்பரா கேம்பிள் பண்ணுங்க. 15 பாயிண்ட்ங்கிறது எஸ்எல். கரெக்டா? நான் வந்து எவ்வளவு லாட் எடுப்பேன்? 3 லாட் எடுப்பேன். கரெக்டா? எனக்கு 675 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இங்க லாஸ் ஆயிருக்கும். கரெக்டா? 675 பாயிண்ட் அப்படிங்கிறது லாஸ் ஆயிருக்கும். இதுல வந்து 7 ட்ரேட் ப்ராஃபிட். சரியா? 7 ட்ரேட் மட்டும் தான் இங்க ப்ராஃபிட். அங்க 7 ட்ரேட் லாஸ், இங்க 7 ட்ரேட் மட்டும் தான் ப்ராஃபிட்.
ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப், அதாவது ஓவரால் 48 ட்ரேட் இருக்கு, 44 ட்ரேட் இருக்கு, கரெக்டாக 44 ட்ரேட் இருக்கும், 30 கரெக்ட் 44. ஸோ 7 ட்ரேடுங்கிறதா ப்ராஃபிட். அப்படி 7 ட்ரேடாக போட்டிங்க அப்படின்னா 630 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நான் கேதர் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த க்ரீனில் இருக்கிறத மட்டும் கூட்டிடுவோம். சரி, 1350. ஓகே, 1350 ப்ளஸ் 630. சரியா, ப்ளஸ் 630 ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ். சரியா, ஏன்னா லாஸாக கழிக்கணும்ல. 675 315. கரெக்டாக 675 மைனஸ் 315. சரியா, 315 990 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு வரும். சரியா, 990 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 665, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே எவ்வளோ 770 தான். பட் நீங்கள் இதை 65ஆல பெருக்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 64,350 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மந்த்லி ரிட்டர்ன்ஸாக இருக்கும். சரியா, மந்த்லி ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஸோ இதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். பட் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக கன்சிஸ்டண்டாக இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் மட்டும் இதை கண்டிப்பாக பண்ண முடியும். இல்லை நான் மல்டி ட்ரேட் தான் எடுப்பேன், இல்லை ஃபோமோட தான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ப்ளஸ் 64 மைனஸ் 64 தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அங்கே ரெண்டாவது விஷயம், மெயின் விஷயம், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே 30 பாயிண்ட் தான். 30 பாயிண்ட் டார்கெட் புக் பண்ணிடலாம் பிரதர் கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேடிங் எஸ்எல் தான் கொண்டு போகிறோம். ட்ரேடிங் எஸ்எல் அது 15 1:1 அடிக்கட்டும், 1:2 அடிக்கட்டும், இல்லை 1:3 அடிக்கட்டும், இல்லை 1:4 அடிக்கட்டும். ட்ரேடிங் எஸ்எல் தான் மோஸ்ட் ப்ராபபிலி நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் எஸ்எல்ங்கிறது ஒருவேளை ஹிட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் தான் ஹிட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சரியா, என்னோட ஸ்ட்ராட்டஜி 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது அதை வச்சு தான் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகும். இது போல தான் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகும். ஒன்று. சரியா, தெளிவாக புரிஞ்சுங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த 30 பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்குது. இப்போ வந்து 30 பாயிண்ட் 60 பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த 30 பாயிண்ட் நான் அடுத்த ட்ரேட் எடுக்கக்கூடிய 30 பாயிண்ட் ஆல்ரெடி என்கிட்ட செக்யூரா இருக்கு அப்படிங்கிறதா அர்த்தம். இப்போ நான் வந்து ஒரு 10 நாள் இதை ஃபாலோ பண்ணிட்ட பிரதர், எனக்கு வந்து ஆல்ரெடி 50,000 ப்ராஃபிட் வந்துருச்சு, அப்போ நான் வந்து இந்த லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. சரியா, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது, கன்சிஸ்டண்டாக இருக்கிறது தான் இங்கே மேட்ரு. கன்சிஸ்டண்டாக இருக்க முடியாது. இது உங்களுடைய ட்ரேடிங் வாழ்க்கையை மாற்றிப்படும். அப்படி நான் சொல்கிறேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட இந்த கான்செப்டை நான் கிளாஸாக எடுத்தேன் அப்படின்னா குறைஞ்சது 50,000 ஃபீஸ் வாங்க முடியும். பட் இருந்தாலும் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இது தேவைப்படுறது உங்களுடைய 50 நிமிஷமே தவிர எனக்கு 50,000 தேவைப்படாது. ஓகேவா, ஒன்று. ரெண்டாவது விஷயம், மெயின் கான்செப்ட் வந்துடும். வீடியோ எண்டில் உமன்ஸ் டே வருது. கரெக்டாக உமன்ஸ் டே வருது. நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் ஃப்ரீயாக தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 உமன்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுத்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு சின்ன டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் அவங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 உமனுக்கு எடுத்திருப்பேன். இந்த 10 உமனுமே வந்து அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கான்டாக்டில் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் என் வீடியோ கூட பார்க்கறது இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரி, பார்க்கறதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ இதுக்கு வந்து எனக்கு ஆல்டர்னேட்டிவ் தெரியல. காசு வாங்கிட்டு தான் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆல்டர்னேட்டிவ் தெரியல. நம்ம கிளாஸும் எடுக்கிறோம், காசு வாங்காமல் நான் கிளாஸ் எடுக்கல அப்படிங்கிறது கிடையாது. பட் ஒரு நல்ல விஷயமா பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம். ஓகேவா, இதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணலை. அதாவது இவ்வளோதான் அமௌண்ட்னா பெருசாக கேட்கப்படுறதில்ல. ஒரு 500 ருபீஸோ ஒரு 1000 ருபீஸோ சரி அதிகபட்சம் போனால் இந்த 1000 ருபீஸையும் நான் என்னுடைய ஓன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். யாருக்காவது ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க. அதாவது உங்கள் சார்பில் சரி என்னுடைய நாலேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க. சரி, அமௌண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணலை. பட் நான் கூகுள் ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஏன்னா காசு கொடுத்து எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லை. பட் உங்களுடைய மகளிர் தினத்துக்கு ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா, அப்போ நான் கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் உமன் ட்ரேடராக இருந்தால் மட்டும் சரி, நீங்கள் வந்து உமன் ட்ரேடராக இருக்கிற பட்சத்தில் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த 3ஐயும் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் என்கிட்ட கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 4 டீட்டெயில் இருக்கும். சரியா, நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு 4 டீட்டெயில் இருக்கும். அதை வந்து அந்த ரிமார்க்ஸில் ஃபில் பண்ணி எனக்கு பண்ணுங்கள். நான் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிலி இதுதான் நம்மளுடைய சீக்ரெட் அனாலிசிஸில் இருக்கும். இப்படி தான் இருக்கும். நான் பேசுகிற விதம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதை பப்ளிக்காக போட்டிருக்கலாம், 25 நிமிஷம் வீடியோ, இதே யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ஒரு எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எஃபர்ட்ஸ் வில் கோ 0 அப்படிங்கிறதுனால தான் அதோட ப்ரைஸை நான் காஸ்ட்லியாக வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் வாட்ஸ்அப், ஆல்வேஸ் கம் டு வாட்ஸ்அப். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்பதை தாழ்மையுடன் கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.